விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, முட்டையை ஊற்றுவது மூட நம்பிக்கையா? பார்ப்போம். இங்கே பரவலாக ஒரு நம்பிக்கை உண்டு. நல்லது நடக்க, கெட்டது அகல, பாம்பு புற்றுக்கு பாலையும் முட்டையும் ஊற்ற வேண்டும். இது பல நாட்களாக தொடர்ந்து வரும் ஒரு சடங்கு. அந்த சடங்கு மூட நம்பிக்கையானது, பயனற்றது. விஞ்ஞான பூர்வமாக அது கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு பொய் சொல்லப்படுகிறது, பரப்பப்படுகிறது. அதற்கு அவர்கள் காட்டும் காரணம் என்ன? பாம்பு பாலையும் குடிக்காது, முட்டையும் சாப்பிடாது. அப்படி என்றால் ஊற்றுவதெல்லாம் வீண். ஏன் இப்படி வீணடிக்க வேண்டும்? பாம்புக்கு என்று பொய் சொல்லி உணவுப் பொருளை ஏன் வீணடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை பலர் கேட்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அவர்கள் கேட்பது நியாயம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. பாம்பு பாலையும் குடிக்காது, முட்டையும் சாப்பிடாது, பின் எதற்காக பாம்பு புற்றிலே ஊற்றுகின்றீர்கள்? இது கூட இல்லாத ஏழைகள் எண்ணற்றோர் இருக்கின்றார்களே இந்தியாவில். அப்படி இருக்கும்போது செய்வது சரியான செயல் இல்லை தானே என்றுதான் தோன்றும். எனக்கும் தோன்றியது ஆரம்பத்தில். அதன்பின் கிடைத்த செய்திகள் இது எவ்வளோ பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது, எவ்வளோ நல்ல செயல். இன்று நாம் மிக மிக நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இதுவும் ஒரு காரணம் என்ற அளவில் வந்தது. அது என்ன? அந்த காலத்தில் மனிதர்களுக்கு பெரும் பகையாக இருந்தது பாம்புகள் தான். பாம்பு கடித்து இறந்தோர் எண்ணிக்கை அதிகம். வயக்காடு, ஓலை வீடு, பின்னால் தோட்டம், செடி கொடி, கிட்டத்தட்ட பாம்புகளோடு தான் நாம் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருந்தது, இருக்க முடியும் என்ற சூழ்நிலையும் இருந்தது. விவசாய நாடு நம் நாடு. அந்த காலத்தில் பாம்புகளால் தீண்டப்பட்டு நிறைய பேர் இறந்தார்கள். நமக்கு ஒரு பண்பு போதிக்கப்பட்டிருக்கிறது, கொல்லாமை. ஆக அந்த பாம்பை அடிப்பதும் ஒரு பாவம். ஆனால் அது ஜனத்தொகையில் பெருகி நம்மையே இல்லாமல் ஆக்கிவிடும் அளவுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது? இதற்கு கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தம். அது என்ன? பாம்பு புற்றிலே பாலையும் முட்டையும் ஊற்றுவது. ஊற்றினால் என்னாகும்? கவிச்சி வாசம் என்று சொல்வார்கள். அது ஒரு நாற்றம் நிறைய இருக்கும், ஏற்படும். இதனால் என்ன பயன்? மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் பல வாசனையை கண்டுதான் இணை சேரும். இது விஞ்ஞானம் ஒப்புக்கொண்ட உண்மை. எந்த விஞ்ஞானத்தை சொல்லி இதை மூட நம்பிக்கை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அந்த விஞ்ஞானம் சொல்லும் உண்மை இது. மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் வாசனை அறிந்து இனப்பெருக்கத்தை செய்யும். ஒரு சாரை பாம்பு சிறை காலத்தில் புற்றிலிருந்து தனது வாசனையை வெளிவிடும். அது நாகத்துக்கு பட்டு இணை தேடி வந்து இணை சேர்ந்து தனது வம்சத்தை பெருக்குவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் இந்த ஒரு காரணம்தான் இதற்கு. இல்லை என்றால் கடல் நீரை குடிநீராக மாற்றிய முன்னோருக்கு இது தெரியாமல் போயிருக்குமா? ஆக அவசரப்பட்டு அதை அறிந்து கொள்ளாமல் நாம் பேசுகின்றோம். இணை சேருவதை இந்த வாசம், இங்கிருந்து கிளம்பும் வாசம் தடுத்துவிடும், மறைத்துவிடும். இணை சேர முடியாது,
உற்பத்தி நடக்காது. உற்பத்தி நடக்காமல் இருந்தால் நாம் தப்பிக்கலாம். அந்த சாவு எண்ணிக்கை குறையும். குறைந்தது. எனவே என்னை கேட்டால் அறிவுபூர்வமான செயல் இது என்பேன். சரி, இந்த உண்மையை அப்பொழுதே சொல்லியிருக்கலாமே, இந்த காரணத்தால் தான் என்று சொல்லியிருக்கலாமே. சொன்னால் நடக்கவே நடக்காது. நம்மிடம் உள்ள ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரர் நமக்கு ஒரு பாகிஸ்தானி. ஒரு புற்று இருக்கிறதா, வளர்ப்போம், இங்கே வேலி கட்டி அந்த வீட்டுக்கு போகாதா என்று ஏங்குவோம். அந்த அளவுக்கு இருந்தது சொந்தங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் தான் நமக்கு பகைவன். ஆகவே இந்த விஷயத்தை சொன்னால் அவன் செய்ய மாட்டான். கடவுள் மேல் போடு, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லு, இவன் அப்படி செய்ய வேண்டும், தீமை குறைய வேண்டும். இதுதான் முன்னோர்கள் இலக்கு. எனவே பாம்பு புற்றிலே பாலையும் முட்டையும் ஊற்றுவது நல்லதே. வணக்கம்.